ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக, சரியா? டுவோர்ட்ஸ்னா நோக்கி, பை ஆல், அகைன்ஸ்ட் எதிராக, பிஃபோர் முன்னால், ஆஃப்டர் அப்புறம் இல்லைன்னா பின்னாடி கூட சொல்லலாம், த்ரூ மூலம். ஓகே, இந்த சென்டென்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது பாருங்கள். மீ என்னை, யூ உன்னை, ஹிம் அவனை, ஹர் அவளை, தெம் அவர்களை, ஆஸ் நம்மை எங்களை. சரி, இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் இப்போது உருவாக்க போகிறோன்னு பார்க்கலாமா? இப்போது இன்ஸ்டெட் ஆஃப் மீ, இன்ஸ்டெட் ஆஃப் மீ எனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் யூ உனக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் என்ன வரணும், அவனுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் அவளுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப் தெம் அவர்களுக்கு பதிலாக. வெரி குட். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ் நமக்கு பதிலாக அல்லது எங்களுக்கு பதிலாக. ஓகேவா? இப்போ பாருங்க, டுவோர்ட்ஸ் என்ன சொன்னேன்? நோக்கி. டுவோர்ட்ஸ் மீ என்னை நோக்கி, டுவோர்ட்ஸ் யூ உன்னை நோக்கி, டுவோர்ட்ஸ் ஹிம் அவளை நோக்கி, டுவோர்ட்ஸ் ஹர் அவளை நோக்கி. வெரி குட். டுவோர்ட்ஸ் தெம் அவர்களை நோக்கி, டுவோர்ட்ஸ் ஆஸ் நம்மை நோக்கி இல்லைன்னா எங்களை நோக்கி. வெரி குட். இப்போ பாருங்க, பை மீ, பைனானது ஆல், மீனா என்னை, அப்போது என்னால், சரியா? பை மீனா என்னால், பை யூ முன்னால், பை ஹிம் அவனால், பை ஹர் அவளால், பை தெம் அவர்களால், பை அஸ் நம்மால் எங்களால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகெயின்ஸ்ட் மீ, அகெயின்ஸ்ட் என்னது? எதிராக. அகெயின்ஸ்ட் மீனா என்னை, அப்போ எனக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் மீனா எனக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் யூ உனக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் ஹிம் அவனுக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் ஹர் அவளுக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் தெம் அவர்களுக்கு எதிராக. அகெயின்ஸ்ட் ஆஸ் நமக்கு எதிராக எங்களுக்கு எதிராக. ஓகேவா? பிஃபோர்னா என்ன சொன்னேன்? முன்னாடி. பிஃபோர் மீ எனக்கு முன்னாடி. பிஃபோர் யூ உனக்கு முன்னாடி. பிஃபோர் ஹிம் அவனுக்கு முன்னாடி. பிஃபோர் ஹர் அவளுக்கு முன்னாடி. பிஃபோர் தெம் அவர்களுக்கு முன்னாடி. பிஃபோர் ஆஸ் நமக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி. வெரி குட். ஆஃப்டர்னா அப்புறம் இல்லைன்னா பின்னாடின்னு கூட சொல்லலாம். நம்ம இதில் அப்புறம் சொல்லலாம். ஆஃப்டர் மீ எனக்கு அப்புறம், சரியா? எனக்கு அடுத்தது தான் ஆஃப்டர் மீ. ஆஃப்டர் யூ உனக்கு அப்புறம். ஆஃப்டர் ஹிம் அவனுக்கு அப்புறம். ஆஃப்டர் ஹர் அவளுக்கு அப்புறம். ஆஃப்டர் தெம் அவர்களுக்கு அப்புறம். ஆஃப்டர் அஸ் நம்மளுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்புறம். சரியா? த்ரூனா மூலம். த்ரூ மீ யார் மூலயமா உனக்கு தெரியும்? த்ரூ மீ அவனுக்கு என் மூலயமா தெரியும். சரியா? அப்போ த்ரூ மீனா என் மூலமாக, என் மூலம், என் மூலமாக. த்ரூ யூ உன் மூலமாக. த்ரூ ஹிம் அவள் மூலமாக. த்ரூ ஹர் அவள் மூலமாக. அவள் மூலமாக. த்ரூ தெம் அவர்கள் மூலமாக. த்ரூ அஸ் நம் மூலமாக அல்லது எங்கள் மூலமாக. ஓகேவா? இதுலேருந்து எவ்வளோ சென்டென்ஸ் கிடச்சிது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸையும் ப்ளஸ் இதையும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கணும். இது தெரிஞ்சிட்டாலே நம்ம லாட் ஆஃப் சென்டென்ஸ் என்ன பண்ணிக்கலாம், மேக் பண்ணிக்கலாம். வெரி குட். தேங்க்யூ. இப்போது இதில் பாருங்கள், ஹோம்ஒர்க்ஸு இது என்னென்ன வரும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னுடையது, இட் இஸ் டேஷ். அவனுக்கு எதிராக என்ன வரணுன்ட்டு கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.